உங்கள் விஜய். வரங்க. ரொம்ப சந்தோஷமா. முத தடவையா 4 பேர் என்னை பார்த்து மனசார நன்றி சொல்லிட்டு போறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க. மனசு ரொம்ப நிறைவா இருக்குமா. என்ன மாமா நீங்க இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? இன்னைக்குதான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு பார்த்துட்டே இருங்க. இந்த ஊரே கூடி உங்களுக்கு செலவு வைக்க போறாங்க. எல்லா பெருமையும் உன்னாலதாம்மா. ஆண்டாளு, இதோட விட்டுறக்கூடாதுமா. இன்னும் பெருசா பண்ணணும். நல்லா பண்ணுமா. தேங்க்ஸ் மாமா. மாமா யாரோ பேஷண்ட். ஐயா பெரியவரே, நில்லுங்க. எங்க போறீங்க? கூச்சப்படாம வாங்க. ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் மருமக கையால ஒரு மாத்திரை வாங்கி போடுங்க. எல்லா நோயும் பறந்து போயிடும். ஆண்டாளு, ஐயாவை அழைச்சிட்டு போமா. சரிங்க மாமா. ஐயா வாங்க வாங்க ஐயா. வாங்க ஐயா உட்காருங்க. என்னையா என்ன பிரச்சனை? ஐயோ ரொம்ப இருமுறீங்களே. ஐயா உங்க உடம்புக்கு என்ன சொல்லுங்க. சரி நான் உங்க நாடியை பிடிச்சு பார்க்கட்டுமா? அப்பா அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா. நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டது நீங்க தான். இங்க ஒரு தர்மாஸ்பத்திரி கட்டணுங்கிறதும் உங்களோட கனவு தான். நான் இங்க வேலை செய்யலாம். மாமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுத்துருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஆரம்பம்னு பார்த்தா நீங்க தான். நீங்க போட்ட விதை தான் இன்னைக்கு முளைச்சு மரமா நிக்குது. தேங்க்ஸ்பா. எதையுமே மனசுல வச்சுக்காம நீங்க இங்க வந்ததுக்கு தேங்க்ஸ். உங்க பாதம் இங்க பட்டதே நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணதுக்கு சமம். தேங்க்ஸ்பா. நல்ல விஷயம் யார் பண்ணாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஊருக்குள்ள ஒரு நல்லது நடக்கிறப்போ அதை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. ஆண்டாளு, ஐயாவுக்கு என்னம்மா? மாமா ஒண்ணு இல்ல மாமா, நார்மல் டயர்ட் தான். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நல்ல மருந்தா கொடுத்து விடுமா. சரிங்க மாமா. ஒண்ணும் இல்ல, எல்லாமே சரியாயிடும். மனசை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே பிரச்சனை இல்லை. ஐயா பெரியவரே, தைரியமா போயிட்டு வாங்க. ஏன்பா என்ன வண்டி அடிக்கடி இந்த பக்கம் வருது? இல்லை, மாவட்டத்தை பார்க்கணும். நீ மாவட்டத்தை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. அப்புறம் இல்லையா,
மாவட்டத்தை பார்க்கணும்னா ஆபீஸ்லயே பார்த்துருக்கணும். இப்படி வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லையே. இல்லை எதுக்கு அங்கே வந்து நினைக்கிற? ஆன்சரே கொஸ்டின் கேட்கிறதே. அடடே ஆச்சரிய குறி. இல்லப்பா, எதுக்கு வந்தோம்னு நீ தானே சொல்லணும். இல்லை உங்கள் அத்தை பொண்ணு உன்னை பார்க்குறா சிரிக்கிறான்னு சொல்லி ரேவதி விஷயத்தில் நீ உசுப்பேத்தி அனகலமாக்கி விட்டதே நீ தான்றா. ஆ, இப்போ அது முடிச்சுட்டு அடுத்த கதையை ஆரம்பிக்கிறியா? சரி வேண்டாம் விடு. மலரோ கலரோ அதை நானே கட்டிக்கிறேன். டேய் ஓட்டண்டா தெரியும் ராஸ்கல். பேசிரியாம் பாரு. ஏப்பா ஏன் இந்த வைலன்ஸ்? அது சைலன்ஸா இருக்க வேண்டிய நீ இப்படி வைலன்ஸ் ஆகுறியே, இது ஏன் காமன் சென்ஸுக்கு தெரியாதா? இல்லை இல்லை நீ காமன் சென்ஸ் கிடையாதா, நான் சென்ஸ். பாடுறா. ஆ, துறை இங்கிலீஷ்லாம் பேசுது. மூடு வா. சரிங்க தலைவர். என்ன வேணும்? மாவட்டத்தை பார்க்கணும். வண்டி எடுத்துட்டு போய் சுத்தி பார்க்க வேண்டியதானே? வரே வா. இல்லப்பா, நல்ல ஜோக்க கேட்டா படக்குன்னு சிரிச்சிருவேன். அது என்ன பத்தியே இருந்தாலும் கூட. இல்லை மூடு. ம். ஏங்க உங்க அண்ணனை பார்க்க வந்தோம். அண்ணன் தான் வீட்ல இல்லையே. இல்லைங்க இருப்பேன்னு சொன்னாரு. பக்கத்துல ஒரு காது குத்து இருக்கு, அதுக்கு போயிருக்காரு. வந்துருவாரு இப்போ. ஏங்க அவரு வர்ற வரைக்கும் எனக்கு காத்துட்டு இருக்கலாமா? நீங்க நிஜமாவே இப்படியா இல்ல ஃபுல்லா டிராமாவா? புரியல. பாக்குறதுக்கு மலேசியா வாசுதேவன் மாதிரி இருக்க, ஆனா பாடுறப்ப மனோ வாய்ஸால இருக்கு. சூப்பருங்க சூப்பருங்க. ஐயோ. ரொம்ப புரிஞ்சிருச்சோம் உனக்கு? புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுச்சு? இல்லப்பா, ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இளவு போலன்னு, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. விலை இதுக்கு அதுவே பெட்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி உள்ள வாங்க. எம்எல்ஏவை வாசல்ல நிக்க வச்ச பழி எனக்கு வேண்டாம். உட்காருங்க. ஏங்க அன்னைக்கு என்னமோ அடிப்பே அது இதுன்னு பேசுனீங்க, இன்னைக்கு என்னமோ இப்படி பேசுறீங்க. வரவிட்டு அடிக்கிறது தான் நம்ம ஸ்டைல். ஏங்க எதுக்குங்க எம்எல்ஏ இப்படி ஒரு கொலவெறியா இருக்கீங்க? அதான் அன்னைக்கே சொன்னனே, 10 வருஷமா உண்மையா உழைச்ச எனக்கு கிடைக்க வேண்டிய இடம் அது. திடீர்னு உள்ள புகுந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஏன் நான் கேக்குறேன்? இது உங்க அண்ணனா பார்த்து எனக்கு கொடுத்தது. அடுத்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வராமல போக போகுது. அந்த நொன்னையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்போ உனக்கு வந்துருச்சுல்ல. பாருங்க நான் ஒன்னனுக்காக பார்த்துட்டு இருக்கேன். அடடே, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆத்தி, ஒரே பயமால இருக்கு. பாருங்க எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் அவ்வளவுதான். அனக்கும் வராது அதானே? அதெல்லாம் நாங்க வின்னர் படத்திலே பாத்துட்டோம்ப்பா. இல்லை பூசாரி. ஏப்பா என்ன எதுக்கு அடிக்கிற? சண்டைக்காரங்க எதிர்த்தாப்புல இருக்காங்க. இல்லை பாவம்னு பாக்குறேன். இல்லனா தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவீங்களாக்கும். பாரு ஆஹா, இவனோட ஹிஸ்டரி சாக்கரப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காப்லையே. என்ன சரிதானே? உங்களை முறைச்சுக்கிட்டா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவீங்க அதானே? அது இவ பீஸ் புடுங்குறவல்ல போய் டிரான்ஸ்ஃபார்முக்கே குண்டு வைக்கிறவ. கேள்விப்பட்டிருக்கேன் உங்க வீரத்தை பத்தி. என்ன மணி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அம்மா தாயே, என்ன பெத்த ஆத்தாவே எனக்கு வச்ச பேரை மறந்துருச்சு. உலகமே என்ன பூசாரி தானே கூப்பிட்டு இருக்கு. இதனாலேயே 8 வருஷமா என் கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு. வாய் நிறைய என் பேர் சொல்லி கூப்பிட்ட உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேமா. ஏன் மணி, கட்டாய தலை கட்டினவர் தானே உங்க ஆளு? ஆமாங்க, டெஃபினெட்லி. அதுல என்ன சந்தேகம்? ஏங்க
அது வேற. அது என் சொந்த அத்தை மக. எந்த நொத்த மகளா இருந்தா எனக்கு என்ன? ஆ? கட்டாய தாலி கட்டினியா இல்லையா? கட்டாயத்தாலி கட்டியிருந்தாலும் அந்த பிள்ளையோட நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ சந்தோஷமா தான் வாழ்ற, அவ சந்தோஷமா வாழ்றாளா? ம். இங்க பாருங்க, இது என் குடும்ப விஷயம். அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க. இது குடும்ப விஷயம் இல்லப்பா, குற்றம். ம். உள்ள தூக்கி போட்டா 7 வருஷம். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? டென்ஷன் ஆகாத, மோர் கொண்டு வரேன். சரிங்க. இல்லை, உன் குறவலை நிற்கணும். எதுக்குடா இப்படி சிரிக்கிறவன்? இல்லப்பா, அடிக்கிற கை தானே அணைக்கும். ஓ, அட ஆமாப்பா, இந்த பாரு, எம்புட்டு சண்டை போட்டாலும் பாசமா உனக்கு மோர் கொண்டு வர போறாங்க பாத்தியா? இல்லை, எனக்கு விரோதி வெளியில எங்கேயும் கிடையாதுடா, கூடயே இருக்கியே. அண்ணி, அண்ணியா? மோர்ல கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொண்டு வாங்க. இல்லை, என்னது அண்ணியா? ஆ. உன்னையெல்லாம் அடிச்சு ஏ, கொன்னுடுவேன். ஏ, வந்து சேர்ந்திருக்கியாம ஒன்றும் பார்த்துக்க. அண்ணாடே போலாமாமா? ம் போலாம் மாமா. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உட்கார கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கியே. இந்த வேலையில இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சேம்மா. கஷ்டம்னு பார்த்தா கஷ்டம்தான் மாமா. இஷ்டப்பட்டு செஞ்சா கஷ்டம் தெரியாது. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு டாக்டர்லாம் வெள்ளையும் சொல்லையுமா உட்கார்ந்த இடத்துலயே வேலை செய்யற மாதிரி தெரியுது. கிட்ட வந்து பார்த்தாதான் இந்த வேலையோட கஷ்ட நஷ்டமெல்லாம் புரியுது. நீங்களும் தான் காலையில இருந்து உட்காரவே இல்லையே. அட நான் என்னம்மா சந்தோஷத்துல கை கால் நிக்காம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி என்ன வேலையா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அம்புட்டு பேர்ட்டையும் பொறுமையா பேசி வைத்தியம் பார்த்து ரொம்ப கஷ்டமா. இப்படி இருந்தா எப்படிம்மா சமாளிக்க போற? இன்னைக்கு முதல் நாள் இல்ல மாமா, அதான் நிறைய பேர் கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க. போக போக சரியாயிடும். எல்லா வேலையும் நீயே போட்டு இழுத்துக்காத, நிறைய ஆளுங்களை போட்டுக்க. இந்த மாதிரி சின்ன கிராமத்துல ஆள் கிடைக்கிறது கஷ்டம் மாமா. நான் மதுரையில சொல்லி வச்சிருக்கேன், கிடைச்சதும் போட்டுடலாம். நீ சந்தோஷமா இருக்கலம்மா? எனக்கு என்ன மாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ஆசைப்பட்ட விஷயத்த நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நானா இப்படி ஒரு விஷயத்த பண்ண நினைச்சா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. நீங்க உதவி பண்ண போய் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துருச்சு. உன் சந்தோஷம் தாம்மா முக்கியம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். உங்க அண்ணன் சக்தி வந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்க மற்றவங்களும் வந்து ஒரு வார்த்தை வாழ்த்திருந்தா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. என்னம்மா சிரிக்கிற? யார் சொன்னது அவங்களாம் வரலன்னு? ஆ? எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க மாமா. என்னம்மா சொல்ற? கார்த்தி அண்ணன், அண்ணி, அம்மா, அத்தை எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க. நான் இங்கே தான் இருந்தேன், ஒருத்தரை கூட நான் பார்க்கலையே. எல்லாருமே ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாங்க. தலையில ஒரு துண்டை போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு போயிட்டாங்களா? ம். அதுவும் நல்லதுதாம்மா. இந்த ஆரிச்சாமி பைய உங்க வீட்ல இருந்து யார் வந்தாலும் கடிச்சு குதறணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். நல்ல வேலை அவன் கண்ணில் படாம எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. ம். சரிம்மா, என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாருக்கும் சந்தோஷம்தான். பாராட்டினாங்க. ஏம்மா உங்க அப்பா ஃபோன் பண்ணானா? ம்ஹும். இல்ல மாமா. அவன் ஒரு வீம்பு பிடிச்சவன், பண்ண மாட்டான். இத்தனை வருஷமா எங்களே ஒத்துக்காதவன் உன்னை எப்படிமா ஒத்துக்குவான்? அப்பா என்கிட்ட போன்ல பேசல மாமா, ஆனா நேர்ல வந்தாரு. என்னம்மா சொல்ற? நேர்ல வந்தானா? ம். ஆமா மாமா. அது எப்படிம்மா என் கண்ணில் படாம போனா? என்னம்மா சொன்னா? ஒரு தகப்பனா என்ன மன்னிச்சு ஏத்துக்க அவர் தயாரா இல்ல. ஆனா ஊருக்கு நல்லது பண்ற ஒரு டாக்டர்னு என்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போனாரு, பாராட்டினாரு. பரவாயில்லையே, என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணு இல்ல, இறங்கி வந்துதானே ஆகணும். தங்கச்சிக்கிட்ட வீம்பு காட்டுற மாதிரி பெத்த பொண்ணுகிட்ட வீம்பு காட்ட முடியாதுல்ல, இறங்கி வந்துதானே ஆகணும். இறங்கி வந்த மாதிரிலாம் தெரியல மாமா, கடமைன்னு வந்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு, கலெக்டர் வந்தான்ல, விடு. உனக்கு இன்னைக்கு டபுள் சந்தோஷம் போல. ஆமா மாமா, ஒரு பக்கம் என்னோட கனவு நிறைவேறிடுச்சு, இன்னொரு பக்கம் 2 குடும்பத்துல இருந்தும் எல்லாரும் வந்து என்ன பாராட்டினாங்க. எல்லாரும் பாராட்டலையாமா,
வரவே மாட்டான்னு நினைச்சா உங்க அப்பா வந்துட்டான். ஆனா கண்டிப்பா வருவாங்கன்னு எதிர்பார்த்த சில பேர் வரவே இல்லையம்மா. நான் யார சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊரே கூடி வந்துச்சு. உன் மாமியாரும் புருஷனும் வரல. உனக்கு கஷ்டமா இல்லையாம்மா? தெரியல மாமா. என்னம்மா சொல்ற? அவங்க 2 பேரும் இங்க வந்திருந்தாதான் நிஜமான பிரச்சனை. விடுங்க மாமா. உன் மாமியாரை விடு, அவ எப்பவுமே அப்படித்தான். ஆனா அந்த அழகர் பயலாச்சும் வந்திருக்கலாம்ல. வந்து உன்னை வாழ்த்தணும்னு கூட அவசியம் இல்லை. கிண்டலாவது பண்ணிருக்கலாம்ல. அதுக்காவது வந்திருக்கணுமா? இன்னைக்கு தானே மாமா ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் முழுசா ஒரு வாழ்க்கை இருக்கே. பாப்போம். அதெல்லாம் இருக்கட்டுமா. என்னதான் இருந்தாலும் அவன் வந்திருக்கணுமா வேண்டாமா? நீங்க ஏன் மாமா வருத்தப்படுறீங்க? அவன் வருவான். எப்பம்மா? எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான் ஆகணும். அப்ப வச்சுக்கலாம். ஆணவத்தில் ஆடுறாமா. மேல ஒருத்தன் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ம், அவனை சீக்கிரமே இங்க வர வைப்பா. நீ கவலைப்படாத. ம், வாமா போகலாம். ம். பாவம்ல பார்த்து பார்த்து அண்ணே வெயிட் பண்ணுங்கண்ணே. ஆண்டாள் அடிபட்டு இருக்கு, என்னன்னு பாருங்க. நான் அப்பவே சொன்னல நீ என்னை தேடி வருவேன்னு. டேய் ஏன்டா இவகிட்ட பாய் மூடு. ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. பாருங்க. உள்ள கூட்டிட்டு போங்க, நான் வரேன். சரி. ஆண்டாளு, நீ ட்ரீட்மெண்ட் பாருமா. நான் வெளில இருக்கேன். சரிங்க மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்து மாப்ள. தண்ணி குறா. ஏய் தண்ணி எடுத்துரு. அடா என்ன ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? மாப்ள வீம்பு பார்க்குற நேரம் இல்லை மாப்ள. எம்புட்டு ரத்தம் போயிடுச்சு தெரியுமா? அடிப்பட்ட ஆஸ்பத்திரி தாண்டா கூட்டு போனோம். அப்பள கம்பெனிக்கு என்ன கூட்டு வந்தீங்க? மாப்ள மாப்ள வாயை வச்சுட்டு சும்மா இரு. சுத்து வட்டாரத்தில் வேற ஆஸ்பத்திரியே கிடையாது. நம்ம ஊர் விளக்குல ஒரு 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி இருக்குல்லடா. டாக்டர் ஜாகுவார் சூப்பராக பார்ப்பட்றா. ஒரு போலி டாக்டர்னு போனவர் இருந்தால் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. இந்த பக்கம் மேலூர் விளக்குல ஒரு ஆஸ்பத்திரி இருக்குல்லடா. அவன்கிட்ட போனால் கிட்னி எடுத்துருவாங்க. பரவாயில்லையா? டேய் 108 போன ஆம்புலன்ஸ் வர சொல்கிறா. நம்ம மதுரைக்கு போகலாம். அது ரைட்லாம் பாடி தாங்காது மாப்ள. அம்புட்டு பயில இங்கே வராங்க, நீ மட்டும் எங்கேயோ போன நட முடிகிற. வாங்க வாங்க, காலையிலே வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. ஏப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். உங்க அண்ணன் ஏதோ கல்யாணத்துக்கு வந்த மாதிரி வாங்க வாங்கன்றாரு. என்ன கத்தி அடிபட்ட ஆட்டுக்குட்டி ரொம்ப துள்ளுது. அண்ணா நீயுமாண்ணா? நாடு இல்லைண்ணா புளி. அட போடா அழகரு, நரி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு புளி கிள்ளிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அடி ஆத்தி புளியே தாப்பா. சரி கொட்டை எடுத்ததா எடுக்காததா? ஏகத்தே இந்த அசிங்கம் எனக்கு தேவையாடா? டேய் அழகரு அமைதியா இருப்பா. கொக்கு மாதிரி நொண்டி அடிச்சிட்டு இருக்க. ஆண்டாளு வந்தா கட்டாங்கி போட்டுற போறா. என் உசுரே போனாலும் என் உடம்பு இந்த ஆஸ்பத்திரியில் காட்ட மாட்டேனே. மாப்ள மாப்ள அமைதியார் மாப்ள. திருப்பி உன்னெல்லாம் தூக்கிட்டு சுத்த முடியாதா? என்ன சத்தம் இங்க? இல்லைங்க தலையில அடிபட்டுருச்சுல, அதான் தத்து புத்துன்னு பேசுறாப்ல. ஆண்டாளு அழகருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி விடுமா? சரிங்க மாமா. டேய் இவர் கவுன்சிலரா கம்பவுண்டராடா? ஒரு ஆபரேஷன் பண்ணுன்றாரு. அந்த அம்மா தலையை ஆடுது. நம்மள வச்சு காமெடி பண்றாடா. சத்தம் போடாம இரு. புருஷன் பொண்டாட்டி உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் வெளியில. ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நான் டாக்டர், நீ ஒரு பேஷண்ட். அதை தாண்டி வேற எதையும் நான் யோசிக்க மாட்டேன். நீயும் அதெல்லாம் யோசிக்காத. இந்த அல்வாலாம் இங்க வேணாம். எதுக்காகவும் நீ என்ன செக் பண்ணக்கூடாது. நீ மருந்து கொடுத்துதான் இந்த உடம்பு குணமானனா அப்படி ஒரு விஷயம் தேவையில்லை. இந்த அழகருக்கு உசுரோட மானம் தான் பெருசு. ஆமா.
சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அடம் பிடிக்கிற. எதுக்கு இங்க கொண்டு வந்து ஏன் உயிரை வாங்குற? கூட்டிட்டு போ. கால் ஏதோ நரம்பு கட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இது உடனே பார்த்தா நல்லது, இல்லைன்னா வாழ்க்கை பூரா நொண்டி நொண்டி நடக்க வேண்டியதுதான்.